இங்க ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கா. அதை ஒரு ஆள் வரைஞ்சிட்டு இருக்காரு. கலர் ஷேடிங் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பென்சிலோட ஷார்ப்னஸ் அப்படியே உடஞ்சிரும். இதுக்கு மேல அந்த பென்சில் யூஸ் பண்ணா வேஸ்ட்னு சொல்லிட்டு வேற ஒரு பென்சிலை தேடுறாரு. அப்போ அதே கலர்ல ஒரு வினோதமான பென்சில் கிடைக்கும். சரி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஷார்ப் பண்றாரு. ஒரு வேஸ்ட் பேப்பர்ல ரவுண்டு போட்டு விடுறாரு. திடீர்னு பார்த்தா அந்த ரவுண்டு உண்மையான ஒரு கல்லா மாறிடும். இந்த ஆளால சுத்தமா அதை நம்பவே முடியல. அதே பேப்பர்ல ஒரு ஆப்பிள் வரைவாரு. அது வரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஆப்பிள் உண்மையான ஒரு ஆப்பிளா மாறிடும். இந்த ஆள் அது கனவா இருக்கும்னு நினைச்சு அந்த ஆப்பிள் எடுத்து கடிச்சு பாக்குறாரு. பார்த்தா இது உண்மைதான். இந்த விஷயத்தை இவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவர் சுத்தமா நம்பவே இல்ல. இந்த ஆள் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த ஆளுக்கு சுத்தமா நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் அந்த கல்லு ஆப்பிளையும் எடுத்து இந்த ஆள்கிட்ட காமிச்சதும் அவர் இன்னும் நம்பவே இல்ல. இவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையாங்கிற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. இந்த விஷயத்தை எப்படியாவது இவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு ஒரு 24 கேரட் கோல்டு பார வரைகிறாரு. அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப கோவமாகி அந்த பேப்பரை கிழிச்சு வெளியே வீசுவாரு. திடீர்னு பார்த்தா பயங்கரமா ஒரு சத்தம் வரும். வெளியே வந்து பார்த்தா ஒரு ஆளோட தலை உடஞ்சிருக்கும். உங்க ரெண்டு பேத்தையும் உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துவாரு. கீழே கோல்டு பார் கிடக்குதுன்னு கூட கவனிக்காம அது கையில எடுத்து வச்சு இவனுங்களை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாரு. கோல்டு தான் பார்த்த உடனே இவரோட பேக்கெட்ல வச்சுட்டு அமைதியா கிளம்பிடுவாரு. இப்ப இவனோட ஃப்ரெண்ட் இந்த விஷயத்த நம்பிடுவான். சரி நம்ம நிறைய தங்கத்தை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தங்கத்தை வர வைப்பானுங்க. அதுக்கப்புறம் நிறைய காசு வர வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்பர் எழுதுவானுங்க. பார்த்தா காசு வந்திருக்காது. அதுக்கு பதிலா இவனுங்க எழுதின நம்பர் அப்படியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் காசு வரைய ஆரம்பிப்பான். இவங்க எதிர்பார்க்காத மாதிரி அந்த ரூம் ஃபுல்லா காசு வந்துடும். அந்த நேரத்துல அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நீங்க யாருமே ரெண்ட் தரல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல இவனுக்கு ரெண்டு பேர் பயங்கரமா காஸ்டியூம் போட்டு அந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பானுங்க. இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இவனுங்களே ரெண்ட் பே பண்ணிடுவானுங்க. அதுவும் அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே லைஃப் டைமுக்கு. இந்த ஓனர் அங்க இருக்க காசை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு. இந்த காசு எனக்கு போதுண்டா அப்படிங்கிற மாதிரி அமைதியா நின்றுவாரு. அதுக்கப்புறம் இவனுங்க அங்க இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் பேசுவானுங்க. இவங்க பண்ண விஷயத்துக்காக அவங்க எல்லாரும் கை தட்டி கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் ஒரு வீடு வரைகிறான். காலியான இடத்துல திடீர்னு ஒரு வீடு வந்துடும். அந்த ஊர்லயே ஒரு பெரிய பேனரா வைக்கிறான். இவன் கிட்ட இல்லாத காசே இல்ல, அந்த அளவுக்கு காசு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயம் செய்யறான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். அந்த பொண்ணுக்கு கண்ணு இருக்காது. இந்த ஆள் அந்த பொண்ணுக்கு கண்ணு இருக்க மாதிரி அந்த பென்சிலை வச்சு வரைகிறான். பார்த்தா அவங்களுக்கு கண்